மே மாதம் 12ஆம் தேதி ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள். பதிலுரை பாடல். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம் எபேசியர் 4வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறைவசனங்கள். நற்செய்தி. மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இன்று நம் தாயாம் திரு அவையானது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. மண்ணகத்தை விண்ணகமாக்குவோம். இரு நியதிகள் இவ்வுலகை ஆள்கின்றன. ஒன்று இறை நியதி, மற்றொன்று இயற்கை நியதி. இவ்விரு நியதிகளுக்கு முற்பட்டே இயேசு தம் மீட்பு திட்டத்தை தொடர்ந்தார். இயேசுவின் உயிர்ப்பும் விண்ணேற்பும் வானக தந்தை அவரது அர்ப்பண வாழ்வை முன்னிட்டு வழங்கிய பாச பரிசுகள். அவருடைய விண்ணேற்பை 3 நிலைகளில் புரிந்து கொள்தல் நன்று. முதலாவது மண்ணை மனம் ஏற்றல். 2014ஆம் ஆண்டின் புனித வியாழனன்று திருத்தந்தை பிரான்சிஸ் நிறைவேற்றிய திருத்தைல அர்ச்சிப்பு திருப்பலி மறையுரையில், உங்கள் ஆடுகளின் வாசனையை முகர்ந்து பணியாற்ற மறக்க வேண்டாம் என திருப்பணி நிலையினருக்கு அறிவுறுத்தினார். இயேசுவின் விண்ணேற்பு என்பது மக்களை மறந்து கடந்து சென்றது அல்ல, மாறாக மன்னக மாந்தரின் மனங்களுக்குள் குடிபுகுதலாகும். இரண்டாவதாக நற்செய்தியாதல். இயேசு நமக்குள் குடியேறியதால் அவரது நற்செய்தி பணி நம் வழியாக தொடர வேண்டும். நம் வாழ்வின் அணுகுமுறைகள், திட்டங்கள், செயற்பாடுகள் ஒவ்வொன்றினாலும் நற்செய்தி அறிவிப்பின் பரிமாணங்களாய் மிளிர வேண்டும். மூன்றாவது அடையாளமாகுதல். நம் இலக்குகளும் கரிசனைகளும் முதன்மைகளும் இயேசுவின் கனவை நனவாக்குவதாய் இருந்தால் நாமே உடன் வாழும் இயேசுவின் உயிருள்ள அடையாளங்கள். இப்பண்புகளையே இன்று நாம் நினைவு கூறும் நம் ஒவ்வொரு அன்னையரும் வாழ்வால் செயல்படுத்துகின்றனர். இத்தகைய சிந்தனையோடு இறை இயேசுவிடம் வரம் வேண்டி மன்றாடுவோம்.